ஹலோ காய்ஸ், தாத்தா வீட்டுக்கு பண்டிகைக்காக போயிருந்தோம் இல்லையா? என்ன பண்டிகை அப்படின்னா மயான கொள்ளை தான். மாசி மாதம் வர அமாவாசை அன்னைக்கு இந்த மயான கொள்ளை பண்டிகை கொண்டாடுவாங்க. நீங்கள் சேலம் சரௌண்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு முந்தின நாள் சாமிக்கு திருக்கல்யாணம் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருந்துச்சு. அதுக்காக தேங்காய் பழத்தட்டு நிமித்தி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு திருக்கல்யாணம் நடத்தினாங்க. பார்த்து முடிச்சுட்டு அன்னதானம் போட்டாங்க. நாங்களும் எல்லாரும் கூடயும் உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டு முடித்தோம். அன்னதானம் முடிச்ச கையோட அன்னைக்கு நைட்டு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மயான கொள்ளையோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிவபெருமான் பிரம்மனுடைய 5வது தலையை கையோட பிடுங்கி எடுத்துட்டாராமா. அந்த தலை அவரோட கையிலேயே ஒட்டிக்கிச்சாமா. ஸோ இதனால சிவனால எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாதான். அந்த சாப்பாட்டு எல்லாத்தையுமே அந்த தலையே சாப்பிட்ருமாமா. இதுலேருந்து சிவபெருமானை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி அங்காளம்மனா உருமாறி மயானத்தில் இருக்க எல்லா சாப்பாட்டையும் கொள்ளையடிச்சாங்களாமா. கொள்ளையடிச்ச சாப்பாட்டை தூக்கி வீசினப்போ கீழே விழுந்த சாப்பாட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக சிவபெருமான் கையில இருந்து அந்த 5வது தலை கீழே இறங்கிடுச்சாமா. இதுதான் மயான கொள்ளையோட ஸ்டோரி. இதை கொண்டாடுற விதமாக தான் மயான கொள்ளையை செலிப்ரேட் பண்றாங்க. ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அங்காளம்மன், காட்டேரி, காளியம்மன் வேஷம் போட்டு இதை செலிப்ரேட் பண்றாங்க.